ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி தான் மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி மேக் பண்ண போகிறோன்றது தான். இது நாங்கள் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அதே டெக்னிக்கில் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம் எப்படி ப்ரௌனி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத. இதுதான் அதோட மெஷர்மெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் சாக்லேட் க்ரீமும் சேர்த்து தான் வந்து மேக் பண்ணுறோம் நாங்கள். ஃபஸ்ட் நம்ம ப்ரௌனிக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பட்டர், இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ், அப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக திட்டாக வரும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இதுவும் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணியிருக்கோம். மேபி அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் எந்த பிராண்டது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அரௌண்ட் 200 கிட்ட தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரௌனி வந்து நாங்கள் வீட் வச்சு தான் பண்ணுறோம், மைதா வச்சு பண்ணல. அதே மாதிரி கொக்கோ பவுடர் வந்து நீங்கள் எந்த பிராண்டது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த கொக்கோ பவுடர் தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இல்லை காஃபி பவுடர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும். சாக்லேட் நல்லா கட் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிரப் மாதிரி ஆகிடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் வீட் ஆட் பண்ணுறோம். அந்த சாக்லேட் சிரப் பண்ணி வச்சதில் வீட் நம்ம ஆட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பிஃபோராகவே நான் ஒரு புக் பேப்பரில் காமிச்சிருப்பேன். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் நான் சுகர் எடுத்து ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும் ப்ரௌனி. ஸோ மிக்சிங் தான் இதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டே. நல்லா மிக்ஸ் பண்ணும் போது மெயின் இம்பார்ட்டண்ட்டாக லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அப்படியே காஃபி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவர் தரும். இந்த பேட்டர் நல்லா ரெடி பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதான் மெயின். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 எக்ஸை வந்து உடச்சி நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. ப்ரௌன் சுகர் எடுத்து இதில் தான் ஆட் பண்ணணும், அதில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதுலேயும் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 ஸ்கூப் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் இந்த பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சது ஆல்ரெடியே, அதில் வந்து இதை நல்லா போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சரை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து பேட்டரை தட்டணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வெளியில் வரும், நல்லா பேக் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஓவனை ஒரு வாட்டி நல்லா தொடைங்க. அப்போ தான் வந்து நல்லா அது பேக் ஆகும். பேக் பண்ணுறதுக்கு நல்லா உள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் வந்து நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். அதை அப்போ தான் அது நல்லா வேகும். பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து சாக்லேட் க்ரீம் தான் மேக் பண்ண போகிறோம். அமுலோட க்ரீம் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் சுகர், பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணணும். எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த எக் எடுத்து டபுள் பாயில் பண்ணணும். கீழே ஹாட் வாட்டர் வச்சுட்டு மேலே வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் அது நல்லா. அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாக்லேட் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சாக்லேட் ஆட் பண்ண உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்படி இல்லை லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணலாம். கொக்கோ பவுடரும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் வேணும்னா காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் எப்போவுமே மேக் பண்ணுவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து இதில் நல்லா போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் மாறும். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி, ஆல்ரெடி ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கட் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிடலாம் உங்களோட ஆர்டருக்கு. ப்ரௌனி டவரில் ஜஸ்ட் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யாருக்குன்னா பர்த்டேக்கு இல்லை வேறு எதுக்கு அக்கேஷனுக்குனா ப்ரௌனிஸ் வேணும்னா கீழே வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.